ஒரு சீன் சொல்லட்டா சார்? பாகிஸ்தானோட நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவோட நீர்மூழ்கி கப்பல் கண்டுபிடிச்சிடும். பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் மேல டர்பிடோ விடணும், அதாவது குண்டு போடணும். அந்த டர்பிடோ சேம்பர் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்திய கப்பலோட கமாண்டர் கே மேனன் என்ன பண்ணுவாரு, அவரோட உதவி கமாண்டர் ராணா டக்குபட்டி கிட்ட சாவி கேட்பாரு. ராணா டக்குபட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். உடனே நம்ம கமாண்டர் கே மேனன் வந்து துப்பாக்கி எடுத்து ராணா டக்குபட்டியோட நெத்தி பொட்டுல வைப்பார். அப்பயும் ராணா டக்குபட்டி அசைய மாட்டார், அசைஞ்சு கொடுக்க மாட்டார். தியேட்டர்ல இந்த படம் பார்க்கும்போது இந்த சீன்லாம் அப்படியே கூஸ் பம்பா இருக்கும். தி காசி அட்டாக் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சாங்க. காசி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாகிஸ்தானின் மிக புகழ்பெற்ற நீர்மூழ்கி கப்பல். எந்த அளவுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு சொன்னா பல அவார்டுகளை வாங்கினது. பாகிஸ்தான் வந்து அந்த கப்பலை அமெரிக்காட்ட இருந்து வாங்கினாங்க. 1945ஆம் ஆண்டு கமிஷன் செய்யப்பட்டது அமெரிக்காவுக்காக. 1963ஆம் ஆண்டு வரைக்கும் அமெரிக்கா வந்து அதை பயன்படுத்தினாங்க. 1963ஆம் ஆண்டு அந்த பயன்படுத்தப்பட்ட கப்பலை வந்து பாகிஸ்தான் வாங்கிருச்சு. 1965ல இந்தியா பாகிஸ்தான் கடையில் அந்த போர் நடக்கும்போது நம்மளால பாகிஸ்தான் கப்பல் ஒரு கப்பலை கூட அழிக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் கேட்டா அந்த காசி கப்பல் வந்து அவ்வளவுத்தையும் கவர் பண்ணிருச்சு. அந்த காசி நீர்மூழ்கி கப்பலை தான் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து பங்களாதேஷின் தனி நாடு பிரிச்சு கொடுத்தாங்கல்ல இந்திரா காந்தி, அந்த போர்ல இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பலான S-21 வீழ்த்தியது. அதாவது உண்மையான தேசியவாதிகளும் சரி, போலி தேசியவாதிகளும் சரி, இந்த படத்துல போலி தேசியம்லாம் பேசவே மாட்டாங்க, நல்ல நேர்த்தியா எடுத்திருப்பாங்க. பிரபகந்தா மூவி எல்லாம் கிடையாது. அதுவும் கேப்டனா நடிச்சிருப்பாரு பாருங்க கே மேனன், அவ்வளவு அருமையா நடிச்சிருப்பாரு. நீங்க ராணா டக்குபட்டி ரசிகர்கள் இருப்பீங்க இல்லையா? ராணா டக்குபட்டி நடிச்சதிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், அவர் மிக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய திரைப்படம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாகுபலியை தான் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பாருங்க, 2017ஆம் ஆண்டு வெளியான இந்த காசி திரைப்படத்தை பாருங்க, ராணா டக்குபட்டியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எனக்கு அந்த படம் பார்க்கும்போது இவர் வெளிநாட்டுல எல்லாம் போய் ஆக்டிங் படிப்பு படிச்சுப்பாரு போல இருக்கு, அதான் அவ்வளவு அருமையா நடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அவ்வளவு பிரமாதப்படுத்திருப்பார். அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு, கட்டளைக்கெல்லாம் காத்திருக்க மாட்டாரு, உடனே அட்டாக் பண்ணிடுவாரு. அதனால நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசால இவரையும் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதனால ரெண்டு பேருக்குமே 7ஆம் பொருத்தமா இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி 7ஆம் பொருத்தத்தில் தான் அந்த நான் சொன்ன சீன் வரும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சங்கல்ப் ரெட்டி அப்படிங்கிறவர். அவரும் திரைக்கதையில் பங்களிச்சிருக்காரு. ஒரு 3-4 பேர் சேர்ந்து திரைக்கதை எழுதியிருக்காங்க. படத்தை எடுக்கும் போதே பைலிங்குவல் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. தெலுங்கு, ஹிந்தி ரெண்டத்துலையும் எடுத்திருக்காங்க. ரெண்டத்துலையுமே சூப்பர் டூப்பர் ஹிட். நாட்டுக்காக உயிரை கொடுக்கறது தியாகம் கிடையாது, எதிரி நாட்டு வீரர்கள் உயிரை எடுக்கிறது தான் தியாகம் அப்படின்னு சொல்லி அந்த தியாகத்துக்கு வந்து ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். ஆர்மி படங்கள் பார்க்கும்போது தான் நமக்கு அந்த புதிய புதிய டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் தெரிய வரும் இல்லையா? இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய டெக்னிக்கல் வார்த்தை அவ்வளவு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள வீரர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, எப்படி சர்வே பண்ணுறாங்க, நீருக்குள்ள மூழ்கி அது எப்படி வேலை பார்க்குது, எப்படி போர் புரியுறாங்க, எதிரி நாட்டு கப்பலை எல்லாம் எப்படி கண்காணிக்கிறாங்க, எதிரி நாட்டு நீர்மூழ்கி கப்பல இருந்து இந்த கப்பலை வீழ்த்துறதுக்கு டர்பிடோ வரும்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாத்தையும் இந்த படத்தில் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு லெப்டினன்ட் கமாண்டரா அத்துல் குல்கர்னி நடிச்சிருப்பாரு தேவராஜ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில். அவர் நம்ம எல்லோருக்குமே தெரியும், ரன் திரைப்படத்தில் வில்லனா நடிச்சிருப்பாரு இல்லையா? அவர் தான் அவ்வளவு பிரமாதமா நடிச்சிருப்பார். அவர் ஒரு கட்டத்தில் ராணா டக்குபட்டியை பார்த்து சொல்லுவாரு, இன்னும் 1 இன்ச் எங்க கேப்டனை பார்த்து உன் துப்பாக்கி நகர்ந்துச்சு, உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவேன், அதுக்காக என்ன வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இந்திய சப்மரீனுக்குள்ளேயே ஒரு பொலிட்டிக்ஸ் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ஏன் நடக்குது, கிளைமேக்ஸ் என்ன ஆனிச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதையை. எப்படியும் இந்தியா அட்டாக் பண்ணும், அதனால நம்மளுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கெல்லாம் நம்ம கவர் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியே அந்த காசி நீர்மூழ்கி கப்பலை அனுப்பிடுவாங்க பே ஆஃப் பெங்காலுக்கு. ஆனால் காசி தான் பே ஆஃப் பெங்காலுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியாது ஆரம்பத்தில். அதனால ஆபரேஷன் சர்ச் லைட் அப்படின்னு பேர் வச்சு நம்ம S-21 நீர்மூழ்கி கப்பலை கே மேனன் தலைமையிலையும் ராணா டக்குபட்டி தலைமையிலையும் அனுப்புவாங்க. தேடுறது தான் உங்க வேலை. அட்டாக் பண்ணணும்னா கட்டளைக்காக காத்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கே மேனன்லாம் கட்டளைக்காக காத்திருக்க மாட்டாரு அப்படிங்கறதுனால அவரை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு ராணா டக்குபட்டியை அனுப்பி வச்சிருப்பாங்க. அவங்க தேடுற மாதிரியே இந்த சப்மரீன் வந்து கண்ணில் பற்றும். ஆனால் பார்த்தா அது காசியா இருக்கும். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா காசி வந்து அவ்வளவு புகழ் பெற்றது. அதை அவளை எளிதில் மூழ்கடிக்க முடியாது அப்படிங்கிறது உலக அளவில் தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம S-21க்கும் காசிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. காசி தான் பலமான நீர்மூழ்கியாக இருந்திருக்கு, S-21 அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது கிடையாது. ஆனால் இந்த கேப்டன்களின் திறமையால் நம்ம இந்திய வீரர்கள் ஜெயிச்சு காமிச்சிருப்பாங்க. இதான் படம். இன்னைய வரைக்கும் வந்து காசி ஏன் பே ஆஃப் பெங்கால்ல மூழ்கினுச்சு அப்படிங்கிறதுக்கு சரியான விளக்கம் கிடையாது. இந்தியா மூழ்கடிக்கல, உள்ளாரையே அது வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் அது வரைக்கும் நாங்கள் தான் அதை மூழ்கடிச்சோம்னு சொல்லி எதுவும் சொன்னதா இல்லை போல இருக்கு. விக்கிபீடியாலலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நடந்தது இப்படி தான் நடந்திருக்கும். இந்தியா தான் மூழ்கடிச்சிருக்கோம். ஏன்னு சொன்னால் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்ததுனால நாங்கள் தான் மூழ்கடிச்சோன்னு இந்தியாவும் சொல்லலை.
ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. காசி கப்பலை கண்டுபிடிச்ச உடனேயே கே மேனன் வந்து டர்பிடோவை விட சொல்லுவார். ராணா டக்பட்டி மறுப்பார். அப்புறம் சண்டை ஆகிப்பிடும். எப்படி அப்புறம் ராணா டக்பட்டி ஒத்துக்கிட்டு முதல் டர்பிடோவை விடுவாங்க. காசி தப்பிச்சிரும். இப்போ காசி கப்பல் கேப்டனுக்கு ரசாக்கு தெரிஞ்சு போயிடும். ஆகா, ஒரு இந்திய நீர்மூழ்கி கப்பல் இருக்கு அப்படின்னு சொல்லி, இதை ஒழிக்காமல் நம்ம இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் பதிலுக்கு ஐடியாலாம் பண்ணி தன்னை டிகிரி அப்படி ஆகும் இப்படி ஆகுன்னு சொல்லி இப்போ நம்ம நீர்மூழ்கி கப்பல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இதுக்கு மேலே வந்து டர்பிடோ விடுறது அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 6 டர்பிடோ விடுவாங்க. பாகிஸ்தான் காசி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து நம்ம இந்திய நீர்மூழ்கி கப்பல் அத்தனையில இருந்து தப்பிச்சிரும். எப்படி தப்பிக்குது, என்ன பண்றாங்க, அந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துக்கெல்லாம் அவசியம் அந்த படத்தை நீங்க பார்க்கணும். ஓ, கடலுக்கடியில் இவ்வளவு விஷயம் நடக்குது போர் முறைகள்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாரு, பாகிஸ்தான் கேப்டன் வந்து நம்ம இந்திய கப்பலை வந்து லூர் பண்ணுவாரு. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி பண்ணிடுவாரு. நம்ம ஆளுங்களும் ஏமாந்து போய் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா மைனிங் பண்ணிட்டு போயிருப்பாங்க கடல்ல. அதாவது இந்திய நீர்மூழ்கி கப்பல் இந்த வழியா தான் வரும்னு சொல்லி கடலுக்குள்ள கண்ணீடி வச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் கப்பலோட கோர்ஸை, அதாவது அந்த திசையை கொஞ்சம் மாற்ற முயற்சிப்பாங்க. முடியாது. ஒரு பக்கத்தில் கப்பல் வந்து அடி வாங்கிடும். கண்ணி வெடியில் சிக்கி பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் இருக்கவங்களாம் மகிழ்ச்சி ஆயிரும். பாம் வெடிச்சிருச்சு, இந்திய கப்பல் அட்டாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி கண்ணி வெடியில் சிக்கினதால ஒரு பார்ட் வந்து இதாயிருக்கும். அதனால நம்ம கப்பலுக்கு வந்து ஏகப்பட்ட சேதாரம் ஆயிருக்கும். இப்போ இந்தியாவின் S-21 நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, முன்னோக்கி நகர முடியாது. ஒன்லி மேலே போகலாம், கீழே வரலாம். ஆனால் இது பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருவாங்க பாகிஸ்தான் கப்பலுக்கு. ஏன்னா நம்ம நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதான் அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. ஏன்னா நம்மளால அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இவங்க அப்பப்ப சிக்னல் கொடுத்துருவாங்க. ஒரு கண்ணி வெடியில தானே மாட்டினாங்க. இப்போ அடுத்த கண்ணி வெடியிலையும் போய் மாற்ற மாதிரி காமிச்சாதான் பாகிஸ்தான் கப்பல் நம்ம இன்னும் நல்லா தான் இருக்கோம் நினைப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு கண்ணி வெடியையும் ஆர்டிபிஷியலா வெடிக்க வச்சிருவாங்க. அதனால பாகிஸ்தான் கேப்டனுக்கு வந்து இந்த கப்பல் இன்னும் நல்லா தான் இருக்கு, சரியா நம்ம அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகாம திரும்பி வருவார் இந்திய கப்பலை தேடிக்கிட்டு. இப்ப நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கும். ஆனால் இப்ப பாகிஸ்தான் கேப்டன் என்ன பண்ணுவாருன்னா, அட்டாக் பண்ண மாட்டாரு, பொறுமையா இருப்பாரு. நம்ம கப்பல் அடிவானதுனால நிறைய டேமேஜ் இருக்கிறதுனால கட்டாயம் சர்ஃபேஸ், அதாவது மேல போயே ஆகணும் அதை சரி பண்றதுக்கெல்லாம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பாகிஸ்தான் கேப்டனை வந்து கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சாரே ஜகான் சே அச்சா ஜனகன மன்னா இதெல்லாம் பாடிட்டு டிரான்ஸ்மிட்டர் மூலமா அவங்க கேட்குற மாதிரி வச்சிருவாங்க. நம்ம தேசிய கீதம் இதெல்லாம் கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். பிளட்டி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கேப்டனுக்கு கோவம் வந்து திருப்பி டர்பிடோலாம் ரெடி பண்ணி நம்ம கப்பலை பார்த்து விட ஆரம்பிப்பார். நம்ம கப்பல் பயங்கரமா டேமேஜ் ஆனதுனால நீர்மூழ்கி கப்பல் அந்த ஃப்ரண்ட் பகுதி இருக்குல்ல, அங்கிருந்து விடுற டர்பிடோ இருக்கும், அப்புறம் சைட்ல இருந்து போறதுக்கெல்லாம் டர்பிடோ இருக்கும். இப்போ நம்ம பாகிஸ்தான் கப்பலை வந்து பாகிஸ்தான் கப்பல் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம பாகிஸ்தான் கப்பல் அடிக்கணும்னு சொன்னா இந்த ஃப்ரண்ட் டர்பிடோ வேலை செஞ்சாதான் முடியும். அந்த டேமேஜ்னால அந்த ஃப்ரண்ட் டர்பிடோக்குள்ள வெள்ளம் வந்து தண்ணியா கிடக்கும், ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. கேப்டன் கே மேனன் இறந்த விற்பாடு நம்ம ராணா டகுபட்டி தான் கேப்டனா இருப்பாரு. பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலோட பொசிஷனை பார்ப்பாரு, பார்த்துட்டு இப்படி இருக்கு, அப்ப நம்ம இதுக்கு வந்து ஃப்ரண்ட் டர்பிடோவை விட்டாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி அந்த வெள்ளமா இருக்கிற சேம்பருக்குள்ள அவர் நீந்திக்கிட்டு போயிடுவார். போயிட்டு அவரும் கஷ்டப்பட்டு நம்ம டர்பிடோவை ஆன் பண்ணுவாரு. அதே நேரத்தில் காசி நீர்மூழ்கி கப்பல், அதாவது பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து டர்பிடோ வரும். நம்ம S-21 நீர்மூழ்கி கப்பல் மயிரிலையில் தப்பித்து விடும். ஆனால் நம்ம விட்ட டர்பிடோ பாகிஸ்தானோட காசியை கரெக்டா போய் அட்டாக் பண்ணிடும். பாகிஸ்தான் காசி கப்பல் என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்கனவே நிறைய டர்பிடோ லூஸ் பண்ணனால அவங்க அந்த சைடு டர்பிடோ தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் சைடா வந்து நிற்பாங்க. இப்படி நிற்கிறாங்க வச்சுக்கலாம் பாகிஸ்தான் கப்பல். நம்ம கப்பல் நேரா இப்படி இருக்கும். அவங்க இந்த சைடில் இருந்து டர்பிடோ விடுவாங்க, நம்ம இப்போ ஃபார்வேர்டில் விடணும். நம்மளும் கரெக்டாக அவங்க விட்ட நேரத்துக்கே விட்டதுனால அவங்களால அப்படியே பெருசாக நகர்த்தி தப்பிக்க முடியாது. நம்ம விட்டது போய் நேராக அட்டாக் பண்ணிடும். காசிலிருந்து விட்டது இப்படியே போயிடும், அப்படி ஸ்லைட் மயிரிலையில் மிஸ் ஆகி போயிடும். அதனால S-21 அதாவது இந்திய நீர்மூழ்கி கப்பல் தப்பிச்சிடும். இப்போ உயிரை பணைய வச்சு அந்த ஃபார்வேர்டு டர்பிடோ சேம்பருக்குள்ள போனார் இல்லையா ராணா டகுபட்டி, அவரோட நிலைமை என்னாச்சு, உயிர் பிழைச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. இப்படி ஒரு ஹாலிவுட் தரத்திலான வார் மூவியை இந்தியாவில் வேற எந்த படமும் இது வரைக்கும் எடுக்கப்படல. பாகிஸ்தான் கேப்டன் கடுப்பாயிருவாரு. அவன் யாரா அவன் கேப்டன், சப்மரின் கேப்டனா இல்ல லிஃப்ட் மேனா அப்படிம்பாரு. ஆனால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிறது போல நம்மள்ட்ட இருக்க வீக்னஸை வெளியில காமிச்சிக்காம, அதாவது அவங்களுக்கு தெரியப்படுத்தாம என்னென்ன ட்ரிக்கு பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள நம்மை நோக்கி இழுத்து நம்ம அதை அடிச்சு காலி பண்ண படம் தான் இந்த காசி அட்டாக். மேலும் வார் மூவியை பத்தி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல அது என்ன படம்னு சொல்லுங்க, நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்றோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.